tables and formulas. இந்த tables and formulas ன்னு சொல்லும்போது பர்பஸே வந்து to simplify and streamline தான். இதை வந்து இந்த ஆக்ட் 1961 ஓட ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் எடுத்துக்கிட்டா 18 என்னமோ இருந்துச்சு, now it is 50 plus actually 50 கிட்ட இருக்கு. ஃபார்முலாஸ் வந்து 6 ஃபார்முலாஸ் என்னமோ தான் இருந்துச்சு, now 45 plus ஃபார்முலாஸ் இருக்கு. So this is the increase of table and formula. டேபிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோனா எக்ஸம்ஷன் என்ற செக்ஷன் 10 எடுத்துக்கலாம். 10ல வந்து கிட்டத்தட்ட 200 எக்ஸம்ஷன்ஸ் இருந்துச்சு, இன்க்ளூடிங் ரிடண்டன்ட் அண்ட் அப்சல்யூட் ப்ரொவிஷன்ஸ். இதை ஃபில்டர் பண்ணி ஆக்டிவா இருக்கிறத மட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா டேபுலரைஸ் பண்ணி, ஸோ டேபிள்ல ஃபில்டர் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி ஸ்கெடியூல் 2ல இருந்து ஸ்கெடியூல் 7 பர்பஸ் வைஸ் ஃபில்டர் பண்ணி 2 to 7 ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. ஸோ நவ் திஸ் இஸ் கேட்டகரைஸ்ட் அஸ் டேபிள்ஸ். அதே மாதிரி டிடிஎஸ்ல மொத்தம் 41 செக்ஷன் இருந்துச்சு அதர் தேன் salary and PF. ஸோ அந்த 41 செக்ஷன்ஸ் இஸ் நவ் கேட்டகரைஸ்ட் அண்டர் செக்ஷன் 393 as 4 tables, 393 1 2 3 4 அப்படின் 4 tablesல 41 செக்ஷனையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. This redrafting is also because of tables. அப்ப இந்த டேபிளா கொண்டு வந்திருக்கிறதுனால it has become lengthy narrative provisions. என்ன பண்ணிட்டாங்கன்னா readability improve பண்ணி length குறைச்சிட்டாங்க. This is a very big advantage because of tables. Coming to formulas, formulas வந்து ரொம்ப critical actually. ஆனா ஆக்ட் 1961ல ரொம்ப யூஸே பண்ணல. ஏன்னு கேட்டா there are lot of provisions called computational provisions. அதாவது இதை வச்சு நான் கால்குலேட் பண்ணணும், இதை வச்சு நான் கம்ப்யூட் பண்ணணுங்கிற ப்ரொவிஷன்ஸ் நிறைய இருக்கு. அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து நரேட்டிவா டிஸ்கிரிப்டிவா கொடுத்துருப்பாங்க தவிர ஃபார்முலாவா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா அந்த நரேஷனை பிரிச்சா டீக்ரிப்ட் பண்ணா அது ஃபார்முலா தான், ஆனா ஃபார்முலாவா கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா செக்ஷன் 64 ஆஃப் ஆக்ட் 1961 தட் இஸ் கிளப்பிங் ஆஃப் இன்கம். அதுல 64(1)(4 வந்து ஸ்பௌஸ்க்கு கொடுத்துருக்க இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம், 64(1)(6 வந்து டாட்டர் இன் லா கொடுத்துருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம். இந்த இன்கம்ல வந்து எவ்வளவு கிளப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ப்ரொபோர்ஷன் கால்குலேஷன் ஒரு கம்ப்யூட்டேஷன் மாடல் வந்து வாஸ் given in explanation 3.1. Now இந்த explanation 3.1ல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் இன் எனி பிசினஸ் அப்படிங்கிறதுல எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சொல்றோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்து எந்த இன்கம் part of income arising out of business to in any previous year அப்படிங்கிறது first element, that is எந்த income நான் கிளப் பண்ணணும் அப்படிங்கிறது, which bears the same proportion to the income of the transferee from the business as the value of assets aforesaid as on the first day of the previous year. So இது வந்து second element, bears to the total investment. இது வந்து third element. அப்ப இந்த மூணு எலிமெண்ட்டையும் நான் என்னன்னு புரிஞ்சாதான் I can compute how much to club அப்படின்னு. காம்ப்ளிகேட்டடா ஒரு narrative provision இப்போ ஆக்ட் 2025ல 99(2) அதோட ஈக்குவலன்ட் 64(1) ஈக்குவலன்ட் வந்து 99(2). 99(2)ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபார்முலாவா ரீட்ராஃப்ட் பண்ணிருக்காங்க. A is equal to B into C by D. ஏங்கிறது என்ன, எந்த இன்கம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறது. B is nothing but 1 income arising as applicable during the tax year. அதே தான் இங்க as applicable in any previous year. So அதான் 1ஓட income. Next C என்ன சொல்றாங்க, value of such assets invested. அதே நம்பர் value of such assets invested contributed as capital on the first day of the tax year, first day of the previous year. So இது B. C ஆயிடுச்சு. D என்ன சொல்லிருக்காங்க, total investment on the first day of the tax year. அதுவும் total investment on the said day. So இதை வந்து ஃபார்முலாவா மாத்திட்டாங்க. மேக்ஸ்னாலே கொஞ்சம் குழப்படி தான், ஆனா இந்த மாதிரி மேக்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல் தானே. ஸோ அப்போ கம்ப்யூட்டேஷனல் ப்ரொவிஷனில் ஃபார்முலாவாக கொடுத்துட்டா இட் ஹெல்ப்ஸ் அஸ் அ லாட். ஸோ அதான் பண்ணியிருக்காங்க. ஸோ நவ் ஹவு மச் டு யூ கம்ப்யூட், ஹவு டு யூ கம்ப்யூட் அப்படின்னா A is equal to B into C by D. I need not remember the narrative provision. ஸோ நான் சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா நரேட்டிவ் ப்ரொவிஷனை நம்ம ஃபார்முலாவை மாற்றி தான் கால்குலேட் பண்ணியிருப்போம். அவங்க தான் அதை டெக்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. நம்மளோட அப்ளிகேஷன் வாஸ் ஃபார்முலா தான். நவ் ஆக்ட் 2025 ஏன் இந்த டிஃபரன்ஸ், நானே உனக்கு ஃபார்முலாவாக கொடுத்துட்றேன். ஸோ தட்ஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் ஆக்ட் 2025.